போன வீடியோவில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டைப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஸ் வந்திருக்கும். ஏன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷனோட ரிட்டன் எலமெண்ட்டாக வந்து நான் HTML டேகை வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ரியாக்ட்குள்ளே பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். இது வந்து ஒரு நார்மலான HTMLும் வந்து கிடையாது, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டும் வந்து கிடையாது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் XML அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா கூட .html இருக்காது, .jsம் வந்து இருக்காது, JSX அப்படின்னு வந்து இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் XML அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த JSX. ஐக்கானும் பார்த்திங்கன்னா ரியாக்டோட ஐக்கான் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும். இப்போ டெக்னிக்கலாக நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற அந்த HTMLே வந்து ஆக்சுவலாக HTML வந்து கிடையாது, அது XML அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ். XML, HTML, XHTML அப்படின்னு இந்த மார்க்அப் லாங்குவேஜஸ் வந்து நிறைய இருக்குது. எல்லாமே சிமிலராக தான் வந்து இருக்கும். பட் HTMLை விட XHTML, XML அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே UI பண்ணுறதுக்காக XML வந்து யூஸ் பண்ணுவோம். ரியாக்டுக்குள்ளே நம்ம XMLையும் ஜாவா ஸ்கிரிப்டையும் சேர்த்து ஒரே ஃபைலில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதுவும் மிக்ஸ்அப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த JSX, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் XML. அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் XML லாங்குவேஜில் வந்து நம்மளால் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வச்சு ஒரு HTML எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு வேரியபிளில் நம்ம ஒரு HTML எலமெண்ட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த இடத்துல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம், அதில் ஒரு HTML எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலை சர்வ் ஆகும்போது நமக்கு அது UIயில் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிட்டனுக்கு மேலே ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் மை டைட்டில் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிளோட வேல்யூவாக நான் இந்த H1 டேகை வந்து இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிட்டர்னில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மை டைட்டில் அப்படிங்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். நமக்கு அவுட்புட்டில் எந்த சேஞ்சஸுமே வந்து வரல. இன்னும் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரியாக்ட் ஆப் அப்படின்ட்டு இருக்கிறத நான் அப்ளிகேஷன் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ அப்ளிகேஷன் மாற்றியாச்சு. இப்போ ப்ரௌசர் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ்ஷே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ப்ரௌசரில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சஸும் நீங்கள் அங்கே சேவ் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிரும். இப்போ நான் டைப் பண்ணும்போது நான் எங்கேயுமே வந்து ஃபைலை சேவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் சேவ் பண்ணல அப்படின்னா நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதுனால நான் ஆட்டோ சேவ் வந்து கொடுத்துருக்கேன். மற்ற எடிட்டர்ஸில் அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோ சேவ் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு இந்த ஆட்டோ சேவ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் டிக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ சேவ் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒவ்வொரு லைன் டைப் பண்ணும்போதும் இல்லை ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்ணும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கும். சேவ் ஆச்சுன்னா ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து அதுவாகவே ரீலோட் ஆகிக்கும். சப்போஸ் நீங்கள் அங்கே பண்ண சேஞ்ச் ஏதாவது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா மட்டும் ரெஃப்ரெஷ் வந்து பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கோட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம JSX வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிளில் HTML கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஒரு HTML ஸ்ட்ரக்சரை ரிட்டனும் பண்ண முடியும். இங்கேயே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வச்சு ஒரு HTML ஸ்ட்ரக்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், ரியாக்ட் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கே வந்து ஒரு HTML ஃபைல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு மெனுவை கிளிக் பண்ணும்போதும் நம்ம கண்டென்ட் மாறணும் அப்படின்னா மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் தனித்தனி HTML ஃபைல் வந்து வச்சுருப்போம். ஆனால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இல்லாதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு JSX ஃபைலாக அதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். நமக்கு எத்தனை மெனு ஆப்ஷன்ஸ் வேணுமோ அத்தனைக்கு ஒரு JSX ஃபைல் வந்து இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே அந்த மெனுவை கிளிக் பண்ணால் என்னென்ன HTML கண்டென்ட் காட்டணுமோ அதெல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டையும் HTML மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த XML ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம அடிச்சிருப்போம். அப்போ எந்த மெனுவை கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கான JSX ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை வந்து நமக்கு UIயில் வந்து காட்டும். மற்றபடி இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. நீங்கள் நார்மலாக லேர்ன் பண்ண ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணுமோ அது எல்லாமே அப்படியே தான் வந்து இருக்கும். HTML நீங்கள் பார்த்தா அத்தனை எலமெண்ட்ஸுமே அப்படியே தான் வந்து ஒர்க் ஆகும். என்னென்னா லைன் பை லைனாக நம்ம இங்கே மிக்ஸ்அப் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ப்ளைன் லாங்குவேஜ் வச்சு பண்ணும்போது அப்படி பண்ணுற ஆப்ஷன் நமக்கு இருக்காது. அது மட்டும்தான் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டாக கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.